வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படம் சுமதி என் சுந்தரி. வாங்க கதையை தொடரலாம். மது சினிமாவே பார்த்ததில்லைன்னு சொன்னதை கேட்டதும் சுந்தரிக்கு பயங்கர அதிர்ச்சி. யோசனையோட மதுவை பார்த்து, சார் என்ன நல்லா பாருங்க, இதுக்கு முன்னாடி என்ன எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுதான் தாமதம். மது பதறி எந்திரிச்சுக்கிட்டு, பாவப்பட்டு வீட்டுக்குள்ள தங்க இடம் கொடுத்தா உன்னை பார்த்திருக்கியான்னு கேக்குறியா அப்படின்னு கோவமா கேட்க, சுந்தரி சிரிச்சுக்கிட்டே, உங்க வெகுளித்தனமான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் மதுவுக்கு இன்னமும் கோவம் அதிகமாக, என்ன நீயும் எல்லார மாதிரியும் சொல்ற, நான் வெகுளி எல்லாம் இல்ல, எனக்கு மட்டும் கோவம் வந்துடுச்சுன்னா நான் ஒரு பெரிய முரடன் அப்படின்னு வீராவேசமா சொல்றார். உடனே சுந்தரியும், சரி சரி, எதுக்கு உங்ககிட்ட எனக்கு வீணா வம்பு, நான் எங்க தூங்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மது, உனக்காக புதுசா பெட்ரூம் கட்ட முடியாது, இருக்கிறது இவ்வளவு இடம் தான் சொல்லிட்டு எந்த ரூம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். பாத்ரூம்ல தூங்க முடியாது, ஹாலில் அவர் படுத்திருக்காரு, மிச்சம் இருக்கிறது கிச்சன் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு சுந்தரிய கிச்சன்ல படுக்க சொல்லிட்டு கதவை சாத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு சுந்தரி, சார் கிச்சன்ல படுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சந்தேகமா கேட்க, அதுக்கு மது, ஓ ரொம்ப நல்லா இருக்கும், உள்ள நேத்து வச்ச பூண்டு குழம்பு கூட இருக்கு, நல்லா வாசனை பிடிச்சுக்கிட்டு படுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நக்கலா ஆனா முகத்தை சீரியஸா வச்சுக்கிட்டு சொல்றாரு. அதுக்கு சுந்தரியும், சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு உள்ள போக 2 அடிதான் எடுத்து வச்சிருப்பாங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு டவுட் வருது. மதுவை பார்த்து, சார் உள்ள ஒன்னும் பயம் இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அதுக்கு மது ஒரு மாதிரியான குரல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு 2 மணிக்கு 120 வயசு கிழவியோட ஆவி ஒண்ணு வந்து சுத்திக்கிட்டு இருக்கும், அதுக்கு பசிச்சதுன்னா சமயக்கட்டுல போய் மிச்ச மீதி இருக்கிறத சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடும் அப்படின்னு ரொம்ப அப்ராணியா சொல்றார். அதை கேட்டதும் சுந்தரிக்கு பயத்துல குல நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. 120 வயசு கிழவியா, அது ஏன் இங்க வருது அப்படின்னு அவங்க கேட்க, அது இந்த இடத்துலதான் தூக்கு போட்டுக்குச்சா அப்படின்னு அவர் பதில் சொல்ல, 120 வயசு கிழவி ஏன் சார் தூக்கு போட்டுக்கணும், அதுவா போயிருக்கும், கொஞ்சம் நல்லா விசாரிச்சீங்களா அப்படின்னு இவங்க கேட்க, அதுக்கு மது, நான் நல்லா விசாரிச்சேன், அதுக்கு ஒரு புள்ள இருந்துச்சான், அந்த புள்ளைக்கு 6 வயசாம், அந்த பையனோட சண்டை போட்டுக்கிட்டு தூக்கு போட்டுக்குச்சு அப்படின்னு அவர் சொல்ல, சார் அப்படின்னு சுந்தரி இழுக்க, மது சிரிச்சுக்கிட்டே அவரோட பெட்ல இருந்த தலகாணி, போர்வை, பெட்ஷீட் எல்லாம் எடுத்து சுந்தரி கிட்ட கொடுத்துட்டு, நான் விளையாட்டுக்கு சொன்னேன், தைரியமா போய் படு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அவங்க உள்ள போனதும் மதுவும் தன்னோட பெட்ல படுத்து தூங்க போயிடுறாரு. கொஞ்ச நேரத்திலே படுக்கையை சுருட்டிக்கிட்டு ஆணு அலறிக்கிட்டே வெளியே ஓடி வந்து மதுவை சுந்தரி தட்ட, மது கண்ணை திறக்காமலே அலறிக்கிட்டே ஆவி இல்ல ஆவி இல்ல அப்படின்னு அவர் பொங்குக்கு அவரும் அலறார். அதுக்கு சுந்தரி, ஆவியா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் சார், ஆனா அப்படின்னு சொன்னதும் கட்டில் மேல ஏறி நின்னுக்கிட்டு, அப்ப என்ன அப்படின்னு பயத்தோட கேக்குறார் மது. ஒரு பெரிய எலி சார் அப்படின்னு சுந்தரி சொல்ல, ஒரு செகண்ட் மதுவுக்கு ஒண்ணுமே விளங்கல. எலியா அப்படின்னு அவங்க கிட்ட திரும்ப கேட்டுட்டு, எலிதானே அது ஒண்ணும் செய்யாது, அதை விரட்டி விட்டுட்டு நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டில இருந்து இறங்க, சுந்தரி இதுக்கப்புறம் நான் அங்க போய் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி அந்த பக்கமா போய் படு அப்படின்னு அவர் சொல்ல, அங்கேயே நான் போக மாட்டேன் சார், என்ன மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டில் பக்கத்திலேயே தலகாணிய போட, இவர் பதறிக்கிட்டு ஐயோ ஐயோன்னு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அங்க இருந்த கோட் ஸ்டாண்டை எடுத்து அவங்க 2 பேருக்கும் நடுவுல வச்சுட்டு, இத பார்த்தா எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே அந்த கோட் ஸ்டாண்ட கரெக்ட் பண்றாரு. அப்போ சுந்தரி, சரி சார் மறுபடியும் குட் நைட் அப்படின்னு சொல்ல, மது அடிச்சு பிடிச்சுக்கிட்டு, மறுபடியும் குட் நைட்டா, இதுதான் கடைசி குட் நைட், இதுக்கு மேல காலையில எந்திரிச்சு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட் ஸ்டாண்ட் மேல ஒரு போர்வையை போட்டுட்டு அவரும் இழுத்து போத்துட்டு படுத்துக்கிறார். படுத்த சுந்தரி திரும்ப எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு, சார் சொல்லாம கொள்ளாம போக சொன்னீங்க, நான் உங்ககிட்ட சொல்லிட்டே போறேன், இல்லைன்னா அதை காணா இதை காணான்னு என் மேல பழி சொல்ல சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மது, சரி சரி, நீ இங்க தங்கி இருந்ததை சொல்லாம போனா சரிதான், இது பொல்லாத உலகம், என்னோட தங்க மனசை புரிஞ்சுக்காம என்னை பத்தி தப்பா பேசுவாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு, சுந்தரி தங்குனது மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவருக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு அவர் புலம்ப, அதுக்கு மேல அதை கேட்க முடியாம கொட்டாவி விட்டுக்கிட்டு, தூங்கலாமா சார் அப்படின்னு கேட்டுட்டு சுந்தரி லாஸ்ட் குட் நைட்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்க போயிடுறாங்க. ஆனாலும் மதுவுக்கு தூக்கம் வரல. அதனால சுந்தரி கிட்ட, ஏமா உன்னோட பேர் என்ன, சுந்தரியா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இல்ல சார் என்னோட பேர் வெறும் சுந்தரி தான் அப்படின்னு பதில் சொல்றாங்க சுந்தரி. ஆமா உனக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா, எந்த ஊரு அப்படின்னு கதை கேட்க ஆரம்பிக்கிறார் மது. அதுக்கு சுந்தரி, என்னோட வாழ்க்கை இருக்கே அது ரொம்ப சோகமானது சார் அப்படின்னு அவங்க சொல்ல, இவர் பரிதாபமா உச்சு கொட்டிட்டு கதை கேட்கிறார்.
எனக்கு அம்மா கிடையாது, அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சித்தி குடும்பம் தாங்க முடியாம வேலை தேடி நான் மெட்ராஸ்க்கு போனேன். இங்கேயும் வேலை கிடைக்கல. அதனால மறுபடியும் ஊருக்கு போறேன் அப்படின்னு அளந்து விடுறாங்க சுந்தரி. நான் ஒரு பொண்ணு என்ன சார் பண்ண முடியும்? இதுல விஷயம் என்னன்னா, எங்க அப்பா கிரிமினல் லாயர் அப்படின்னு அவங்க சொன்னதும் படுத்திருந்த மது எக்ஸைட்டடா எந்திரிச்சு உட்காந்து நினைச்சேன், 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நீ சொன்ன போதே நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, எங்க அப்பா கதை என்னன்னான்னு அடுத்த கதையை சுந்தரி ஆரம்பிக்க அதோட பெரிய குட் நைட்டா போட்டுட்டு தூங்க போயிடுறார் மது. பொழுது விடிஞ்சிடுது. அடுத்த நாள் வந்துடுது. மது எந்திரிச்சதுக்கு அப்புறம் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சுந்தரி அவங்களோட சாரிய கட்டிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மதுவோட வீட்டுக்கு பால் கொண்டு வர்றார் ஒருத்தர். தான் தங்கி இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னதால சுந்தரி அவசரமா மதுவை எழுப்புறாங்க. ஆனா அவர் எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. எத்தனை தடவை கூப்பிட்டும் அவர் எந்திரிக்காம போக வேற வழி இல்லாம சுந்தரி அந்த பால்காரர் கிட்ட போறாங்க. சுந்தரிய பார்த்ததும் பால்காரருக்கு பயங்கர சந்தோஷம். நீங்க தான் துரை வீட்டு அம்மாவா? எப்ப வந்தீங்க? துரை ரொம்ப பொல்லாதவர் அம்மா, மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. துரை ரொம்ப கொடுத்து வச்சவர் அப்படின்னு சுந்தரிய பேச விடாம அவரே பேசி ஒரு முடிவும் பண்ணிக்கிறார். சுந்தரி அதை மறுக்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஆனா அவர் அவங்கள பேசவே விடல. பெரியவருக்கு பயந்து கல்யாணத்தை சொல்லாம கொள்ளாம முடிச்சிட்டீங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏமா துரையை தனியா தவிக்க விட்டீங்க அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கிற சவுண்ட்ல லைட்டா மதுவுக்கு முழிப்பு தட்டுது. தனியா தவிக்க விட்டேனா அப்படின்னு சுந்தரி கேட்க, ஆமா, கல்யாணம் பண்ணின கையோட இங்க வந்திருக்கலாம்ல கொஸ்டின் கேட்க, நான் என்ன சொன்னாலும் நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்களோ நீங்க உங்க துரையா கிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்னு அவர் பக்கமா கை காட்டிட்டு, அவர் ஏற்கனவே பயத்துல இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி. பயப்படுறது நியாயம் தானே, நீங்க வந்ததை பெரியய்யா கிட்ட சொல்லாதது தப்பு தானே, நான் இப்பவே போய் பெரியய்யா கிட்ட சொல்றேன் அப்படின்னு பால்காரர் சொல்றதை கேட்கிறார் மது. உடனே எந்திரிச்சு மது பால்காரரை ஸ்டாப் பண்ண ஓடி வர, மது ஓடி வர்றதை பார்த்த பிறகும் நிக்காம ஓடி போய் பெரியய்யா கிட்ட விஷயத்த சொல்ல போயிடுறான் அந்த பால்காரன். இந்த சிக்கல்ல இருந்து எப்படி மது தப்பிப்பாரு தெரிஞ்சுக்க தவறாம அடுத்த வீடியோ பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.